வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மிருக சிரிஷம் அப்படின்ற ஒரு மலேசியன் தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஒரு பேய் படம். வழக்கமான காமெடி ஹாரர் அப்படின்ற மாதிரி தொடங்கின இந்த படம் ஒரு சீரியஸான பிளாஷ்பேக்கோட ஒரு நீட்டான கிளைமாக்ஸோட முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு கணவன் மனைவி மற்றும் மனைவியோட பிரதர் அப்படின்ற மாதிரி 3 நபர்களை காட்டுறாங்க. இவங்க 3 பேருக்கும் தனித்தனியா ஒரு விதமான ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்கள பயன்படுத்தக்கூடிய அந்த பேய் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக குருஜி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாமியாரை கூப்பிடுறாங்க. அந்த சாமியாரும் இந்த பேயை பத்திய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த பேய் யாரு, எதுக்காக இவங்களுக்கு அந்த ஹாண்டிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அந்த பிளாஷ்பேக் என்ன, டுவர்ட்ஸ் தென் இவங்களுக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன் தான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு மாதிரி காமெடி கலந்த ஒரு ஹாரர் அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்கும். பட் அந்த பிளாஷ்பேக் அப்படின்றது கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா அமைச்சிருப்பாங்க. அதுல ஒரு விதமான ரானஸ் அப்படின்றது இருந்துச்சு. அதுவுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட மேக்கிங் அப்படின்றதுக்கு கண்டிப்பா பாராட்டுகள் சொல்லணும். விஷுவல் குவாலிட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. ஹாரர் ஜெனரேஷனே இன்ஃபேக்ட் ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணியிருந்தாங்க. பட் அதையும் தாண்டி அந்த கோஸ்ட் ஹண்டிங் மாதிரியான காட்சிகள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே ஒரு வெல் கனெக்டட் மூவி அப்படின்னே சொல்லுவேன். தேவையில்லாத கேரக்டர்ஸ்லாம் லோட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பர் கனெக்ட் அப்படின்றதுமே கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட கிளைமாக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த பாட்டுக்கான லீட் அப்படின்றதும் ரொம்ப நீட்டா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிரச்சனையாப்பட்ட விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் சீக்வன்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் அதுல வரக்கூடிய அந்த ஹியூமர் அப்படின்றது ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டு ஹியூமரா இருக்கும். ஒரு விதமான சீரியஸ்னஸாவே இந்த படத்தை பார்க்க முடியாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல சீரியஸா போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த போர்ஷன்ஸ்லாம் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய அந்த ரானஸ் அப்படின்றது கொஞ்சம் ஓவரா இருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.